நம்ம அந்த ஸ்ட்ராடல் கம் ஸ்ட்ராங்கல் அந்த ஸ்ட்ராட்டஜியும், அந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜியும் அதோடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட்ட பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, ஆல்கோ டெஸ்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது பேக் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. அண்ட் இதிலே லைவ் ட்ரேடும் போடுறாங்க. இதோட நம்முடைய புரோக்கரும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா, லைவ் ட்ரேடும் போகுது இதில. பட் இதில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நெறைய இண்டிகேட்டர்ஸ் வச்செல்லாம் பண்ற மாரி இதில அந்த அளவுக்கு தெரியல. ஒன்லி இந்த டைம் பேஸ்ட் என்ட்ரி அந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தேடல் அந்த மாரி பண்ணிக்கலாம். லைவ் ட்ரேடும் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன் அதில. நான் இது யூஸ் பண்றதில்ல. ஜஸ்ட் பேக் டெஸ்ட்டுக்காக மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி வீடியோல குடுத்தவரும் பார்த்தீங்கன்னா, இந்த அல்கோ டெஸ்ட்ல தான் டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்பாரு. ஸோ இப்ப நான் 5 இயர்ஸ்க்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸ்டேடல் கம் ஸ்டாங்கல் 2ம் கம்பைனா வர அந்த ஸ்ட்ராட்டஜி. இதோட ரிசல்ட் இது. இது 5 இயர்ஸ்க்கான ரிப்போர்ட்டு. இந்த 5 இயர்ஸ்ல இதில ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரு 3 மாசம் மட்டும் தான் ரெட்ல இருக்கு. ஸோ மத்த எல்லாமே ப்ராஃபிட்ல தான் காட்டுது. இதோடைய ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, 8,42,000 மொத்தம் ப்ராஃபிட் இதெல்லாம். தென் அடுத்ததான் பார்க்கும்போது ட்ராடவுன். மேக்ஸிமம் ட்ராடவுன். அது பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் இருக்கு. இப்போ ஸ்டேடல் மட்டுமே 2 லாட் போடுறோம் இல்லைங்களா? அதோடைய ரிசல்ட்ட பார்க்கலாம். ஸோ ஸ்டேடல் மட்டும் போடுறதுல, இதுல லாஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. ஒரு 6 மாசம் லாஸ் காட்டுது நம்மளுக்கு. சரிங்களா? பட் லாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டேடல் கம் ஸ்டேங்கல விட இதுல மாசத்துல நெறைய மாசம் நமக்கு லாஸ்ல காட்டுனாலும், ஓவரால் ப்ராஃபிட்ன்னு பார்க்கும்போது இதுல அதிகமா தான் இருக்கு. 11,93,000 இதுல ப்ராஃபிட். ஸோ ஸ்டேடல் கம் ஸ்டேங்கல் அத கம்பேர் பண்ணும்போது, ஸோ ஸ்டேடல் மட்டும் தனியா போடுறது ப்ராஃபிட்ல தான் உங்களுக்கு வருது. இதுல ட்ராடவுனும் அதிகமா இருக்கு. ஸோ கம்பைன்டா போடுற ஸ்ட்ராட்டஜில ட்ராடவுன் உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஸ்டேடல் மட்டும் போடுறதுல நமக்கு ட்ராடவுன் அதிகமா தான் இருக்கு. ஆனா பட் ஓவரால் ப்ராஃபிட் நமக்கு அதிகமா தான் வருது இதுல. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, ஸ்டேடல் கம் ஸ்டேங்கல் அத போடுறத விட, ஸ்டேடல் மட்டும் போடுறது ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமா தான் வருது. இப்ப அடுத்து அந்த டிஃபரண்ட் என்ட்ரி டைம் அத வச்சு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்க போனா, இப்போ இதோடைய ஓவரால் ப்ராஃபிட் 11,93,000 வருது இல்லைங்களா? இது வந்து 920க்கு டெப்ளாய் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் 945க்குன்னு சொல்லியிருந்தேன். பட் 945 ஓட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 920 விட கம்மியா தான் வருது இதுல. இதுல ஓவரால் ப்ராஃபிட்ன்னு பார்க்க போனா 9,37,000 வருது. ஓகேங்களா? அதோட கம்மியா தான் வருது நம்மளுக்கு இதுல. ஸோ இதுல ட்ரா டவுனும் பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் இருக்கு. ஸோ இதுல லாஸ்ட் மந்த்து அப்படின்னு பார்க்க போனா, இதுவும் ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 5 மந்த்ஸ் இதுல லாஸ் இருக்கு. பட் 920 அந்த டைமிங் நம்ம டெப்ளாய் பண்றத கம்பேர் பண்ணும்போது 945 வந்து ப்ராஃபிட் அதோட கம்மியா தான் நமக்கு வருது. செகண்ட் பாயிண்ட் ட்ரா டவுன் அதிகமா இருக்கு. நான் அடுத்த இன்னொன்னு 10:00 டெப்ளாய் பண்ணி அத பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 10:00 உடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இன்னும் கம்மியா வருது. சரிங்களா? இங்க 7 லேக் தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே காட்டுது. இதுல லாஸ் வர மாசம்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ நம்பர் ஆஃப் லாஸ் அந்த மந்த்லி பேசிஸ் பார்க்கும்போது லாஸ் வர மந்த்ஸ் நம்மளுக்கு அதிகமா தான் இருக்கு. ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னும் நெறைய வருது. ஸோ 60,000 இதுல வந்து ட்ராடவுன் மேக்ஸிமம் ட்ராடவுன்றது இதுல வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த 3 டைமிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ நம்ம முதல்ல பண்ற அந்த 920க்கு டெப்ளாய் பண்ற ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி ரிசல்ட் நல்லா இருக்குது இதுல. அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஓப்பன் ஆகும்போது கொஞ்ச நேரத்துல உங்க பிரீமியம் வந்து இந்த ஓப்பன் டைம்ல உங்களுக்கு பிரீமியம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் போக போக பிரீமியம் குறையுது. இப்போ 9:45க்கு நம்ம என்டர் ஆகும்போது என்ன பிரீமியம் இருக்குமோ, அந்த மாரி பிரீமியம்
அதை விட 920ல அட் த மணி என்ட்ரு ஆகும்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது தான் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பேரிசன் படி பார்க்கலாம் 920 நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ ரிசல்ட் நல்லா வருது கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது. ஸோ அது ட்ராடவுன் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ 945 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது இந்த டெப்ளாய்மெண்ட் 920 டெப்ளாய்மெண்ட்டில் ப்ராஃபிட் நம்மளுக்கு அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எந்த டைமிங்கில் வந்து டெப்ளாய் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குது. இப்போது நாளைக்கு வந்து லைவ் ட்ரேட் வந்து இருக்குது. ஸோ என்எஸ்சி வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்னது தான் அது. ஏற்கனவே சொன்னாங்க, பட்டு அது அப்போதைக்கு வந்து அது அன்றைக்கி வரல. ஸோ அன்றைக்கி சொன்ன டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இது ஒரு ஜனவரி நினைக்கிறேன், போன மாதமோ ஜனவரியோ அது ஒரு டேட்டில் சொன்னாங்க. அது சாட்டர்டேல சொன்னது, பட் அன்றைக்கி வரல, பண்ணலை. இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த நாளைக்கு ஒரு லைவ் செஷன் வைக்கிறாங்க. அது என்னென்ன டைமிங்ன்றத இதில் பார்ப்போம். அது 2ஆக பிரித்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைட்டில் வந்து ரன் ஆகும். அது ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு. இங்கே பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செஷன் லைவ் ட்ரேடிங் அது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைட்லேருந்து ரன் ஆகும். அது நம்ம வழக்கமாக பண்ணுற டைம் தான். 9:15 ஆரம்பித்து 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க அதை. சரிங்களா? 9:15லேருந்து 10 மணி வரைக்கும் இந்த சைட்டு ப்ரைமரி சைட்டில் வந்து ரன் ஆகும். அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்லேருந்து ரன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா 11:30ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது. சரிங்களா? ஸோ 11:30லேருந்து 1 ஹவருக்கு. ஸோ 1 ஹவருக்கு தான் 12:30 அது வந்து மார்க்கெட் முடிஞ்சிடுது. ஸோ இதுக்கு இப்போ நாளைக்கும் வந்து லைவ் ட்ரேட் போகிறவங்க போகலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வால்யூம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் கம்மியாக தான் இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவும் கீழே போகக்கூடாது, ரொம்ப மேலே போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ அந்த பர்சன்டேஜ் பேண்ட் வைக்கிறாங்க நாளைக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரேட்ரானில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறீங்கன்னும்போது நாளைக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேஸ், அந்த எக்ஸ்பைரி டே, வீக் டே, இந்த வீக் டே என்று போடுற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக் டே 1லேருந்து 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது இதில். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு கண்டிஷன் இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அந்த ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் தான் எடுத்து விட்டுடணும். வீக் டேஸ் ஈக்குவல் டு 2, வீக் டேஸ் ஈக்குவல் டு 4 அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கண்டிஷன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன டைமிங் இருக்கோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். வேறு டவுட்ஸ் எதுனா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.